சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தாளத்தில் சொந்தக்காரனவர் எனதுள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன போட்டிருக்குன்னா, இந்த பார்தாளத்தின் சொந்தக்காரர் அவர். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவர் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும், பூமியும் அதில் உள்ள சகல வஸ்துகளும், வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் யாவற்றையும் அவர் இயேசு கிறிஸ்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் சிருஷ்டித்தார். ஸோ இந்த பார்தாளத்தில் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமானார். இப்போ நம்ம நினைக்கிறோம், ஒரு பெரிய எம்எல்ஏ இல்லாட்டி யாராவது ஒருத்தர் நமக்கு சொந்தம்னு சொல்லும்போது பெருமையாக சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகத்தையே சிருஷ்டித்த சர்வவல்ல தேவனாய் கர்த்தர் நம்முடைய சொந்தக்காரர் என்று சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு பெருமையாக நமக்கு இருக்கும், எவ்வளோ ஒரு அந்தஸ்தாய் நமக்கு இருக்கும், எவ்வளோ ஒரு பெரிய கிரீடமாய் நமக்கு இருக்கும். ஸோ அவர் சொல்றார், நான் உன் சொந்தக்காரன், நான் உனக்கு சொந்தக்காரராக இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.